இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரையில் மாநகராட்சியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்போது அங்குள்ள சூழல் என்ன? விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, குறிப்பாக தனியார் நிறுவனமான அபர்லாண்ட் நிறுவனத்துடன் மதுரை மாநகராட்சி செய்துள்ள அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று தினக்கூலி அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் ஊதியத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை முதல் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் சுமார் 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிலையில் இந்த தூய்மை பணியாளர்களுடன் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்டமாக நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தோம் என்றால் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களின் சங்கங்களாக அந்த சிஐடியு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அந்த தொழிற்சங்கங்கள் சார்பில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். மதுரை மாநகராட்சி முதன்மை நகர்நல அலுவலர் இந்திரா அவர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்கு ஒன்று கூட அவர்கள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநகராட்சி நிர்வாகம் முன்வராததாக கூறப்படுகின்றது. அதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற அந்த சங்கங்களை சேர்ந்தவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களிடம் தங்களது போராட்டம் தொடரும் என அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் போல் நாம் இரவு பகலாக இதே இடத்தில் இங்கே மதுரை மாநகராட்சி அலுவலகத்தின் இந்த வளாகத்திலேயே தங்கி இங்கேயே உணவுகளை சமைத்து இங்கேயே இரவில் உறங்கி இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் எனவும், அப்போதுதான் நம்மளது அந்த கோரிக்கைகள் வெற்றியடையும் என தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தற்போது தெரிவித்து இந்த போராட்டம் காலை 10 மணிக்கு தொடங்கிய நிலையில் 1 மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த தோல்வி ஏற்பட்டதன் காரணமாக மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் தற்போது மீண்டும் இந்த போராட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த போராட்டம் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காலவரையற்ற காத்திருப்பு போராட்டமாக தொடரும் எனவும், இன்று மாலை மற்றும் நாளை இந்த போராட்டத்தினுடைய வீரியம் அதிகரிக்கும் எனவும், அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.